ஒரு ஊரில் ஒரு முதியவர். அவருக்கு 3 மருமகள்கள். அந்திம காலத்தில் என் வீட்டின் சாவி யாரிடம் என்று யோசித்தார். மூவரையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு நெல்மணி கொடுத்தார். பத்திரமாக வைத்திருங்கள், நான் கேட்டால் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றார். 1 வருடம் கழித்து முதல் மருமகள் வேறு ஒரு நெல்மணியை கொடுத்தாள். 2ஆம் மருமகள் செப்பை திறந்தாள். அழுகிய நெல். 3ஆம் மருமகள் மாமனாரை நிலத்துக்கு கூட்டிச் சென்றாள். நெல் வயல் அறுவடைக்கு தயாராக. நீங்கள் கொடுத்த 1 மணிதான் இங்கு புதைத்தேன், இன்று ஒரு மூட்டையாகி நிற்கிறது என்றாள். முதியவர் சிரித்தார். பாதுகாப்பது மட்டும் போதாது, பெருக்கத் தெரிந்தவளுக்கே அதிகாரம் என்று அதிகாரம். சாவியை கொடுத்தார். கதையின் நீதி: நமக்கு கிடைத்த வாய்ப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி அதை பல மடங்காக பெருக்கத் தெரிந்தவர்களுக்கே உண்மையான மதிப்பும் அதிகாரமும் கிடைக்கும். இது போன்ற கருத்துள்ள கதையை தொடர்ந்து கேட்க எங்களை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.